பிற்போக்குத்தனமான அரசியலை வெட்டி எறிய வேண்டியது நாகரிக சமூகத்தில் பாலின ரீதியான பாலின வெறியை கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்கிறதே, நிலப்பரத்துவ சமூக அமைப்பு, பிற்போக்குத்தனமான சமூக அமைப்பு, ஆண்பால் பெண்பால் என்று பாகுபாடு பார்க்கக்கூடிய சமூக அமைப்பை வெட்டி எறிய வேண்டியது இருக்கிறது. அத்துணை மனிதநேயமிக்க மனிதர்களுடைய ஈரக்குலையும் நடுங்கு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட இரக்கமற்ற செயலை செய்திருக்கக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டியது நாகரிக சமூகத்தினுடைய கடமை, அரசினுடைய கடமை. இப்படிப்பட்ட இரக்கமற்ற செயலை செய்திருக்கக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டியது நாகரிக சமூகத்தினுடைய கடமை, அரசினுடைய கடமை. தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாண்டிச்சேரி பிரதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயம் உள்ளவர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அநீதிக்கு நியாயம் கேட்டு பாண்டிச்சேரியிலே மாணவ சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து வைத்து படுகொலை செய்யப்பட்ட இச்சம்பவம் என்பது அத்துணை மனிதநேயமிக்க மனிதர்களுடைய ஈரக்குலையும் நடுங்கு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட இரக்கமற்ற செயலை செய்திருக்கக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டியது நாகரிக சமூகத்தினுடைய கடமை, அரசினுடைய கடமை. அதே வேளையில் இப்படிப்பட்ட மனித மனங்களும் இப்படிப்பட்ட மிருக சிந்தனைகளும் கட்டமைப்பித்திருக்கக்கூடிய இச்சமூக அமைப்பை வெட்டி எறிய வேண்டும். ஒரு மனிதநேயமிக்க சமூக அமைப்பை உருவாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்பதையும் சம்பவத்திலே நாம் கற்றுணர வேண்டியிருக்கிறது. எப்படிப்பட்ட குரூரமான சிந்தனை, ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு சக மனுஷி, அதுவும் குழந்தை, பச்சிலம் குழந்தை சிறுமி, 60 வயதானவரும் 17 வயது எட்டக்கூடியவருமானவர்கள் இந்த சம்பவத்திலே ஈடுபட்டு இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. பத்திரிகையின் வாயிலாக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மூலமாக எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை, ஒரு சிறுமி அவர் எவ்வளவு வழியில் துடித்திருக்க முடியும், எவ்வளவு கொடூரத்தை அடைந்திருக்க முடியும், காமம் எவ்வளவு தூரம் அரக்கத்தனமான முறையிலே இவருடைய கண்ணை மறைத்திருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனாலும் கூட இதில் கற்று உணர வேண்டியது என்ற நாகரிக சமூகம் முன்னெடுக்க வேண்டியது இச்சமூக அமைப்பை ஆண்பால் பெண்பால் என்று பார்க்கக்கூடிய இந்த சமூக அமைப்பை, ஆண்பால் பெண்பால் என்று பாகுபாடு பார்க்கக்கூடிய சமூக அமைப்பை வெட்டி எறிய வேண்டியது இருக்கிறது. அதுதான் நாகரிக சமூகத்தினுடைய கடமை. இப்படிப்பட்ட இச்சைகளால் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதாகவும் பார்க்க முடிகிறது. மிகவும் கண்ணூற்றுமையானால் இன்றைக்கு விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அத்துணை இடங்களிலும் இன்றைக்கு கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு கேமரா வைக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. அதே சமயத்திலே ஒரு சமூகம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகமாகவும் ஒட்டுமொத்த சமூகமும் தனி மனிதனாகவும் ஒருவரை பாதுகாப்பதிலே முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது இருக்கிறது என்பதையும் இதில் நாம் கண்ணுற வேண்டியது இருக்கிறது. அந்த முறையிலே இச்சம்பவத்தை செய்த கொடூரமானவர்களை தண்டிப்பது நாகரிக சமூகத்தின் கடமை. அதே சமயத்திலே இப்படிப்பட்ட பாலின ரீதியான பாலின வெறியை கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்கிறதே, நிலப்பரத்துவ சமூக அமைப்பு, பிற்போக்குத்தனமான சமூக அமைப்பு, இந்த பிற்போக்குத்தனமான சமூக அமைப்பை, இந்த சமூக அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிற்போக்குத்தனமான அரசியலை வெட்டி எறிய வேண்டியது நாகரிக சமூகத்தின் கடமை என்ற முறையிலே நாம் இதை கண்ணுற வேண்டியதும், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் நாம் தடுக்க வேண்டியதும் நாகரிக சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர வேண்டியது இருக்கிறது. பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயம் உள்ளவர்கள் வீதிக்கு வந்து கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவ சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டது. இச்சம்பவத்திலே ஈடுபட்ட எவரால் இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது சமூகத்தினுடைய கடமை, அரசின் கடமை. அதே சமயத்தில் நாம் எப்படிப்பட்ட அரக்கத்தனமான ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டு